கார்னியா யூனிவர்சிட்டி பற்றி பேசும்பொழுது அது பலவிதமான எதிர்ப்புகளுக்கு மத்தியில, இடர்களுக்கு மத்தியில இன்றைக்கு அருமையாய் வளர்ந்த ஒரு பல்கலைக்கழகம். நீங்கள் கடந்து வந்த அந்த கடினமான பாதை சொல்ல முடியுமா? இதுல இடையூறுகள் வருவதற்கு ஒரு காரணம், நான் கல்வித்துறையை அறியாதவன். நான் படித்ததெல்லாம் பிஎஸ்சி தான். அதன் பிறகு என்னுடைய வங்கியிலே ஏராளமான பரீட்சைகளை பாஸ் பண்ணி இருக்கிறேன் வேலை உயர்வுக்காக. ஆனால் இது தொழில்நுட்ப பல்கலைக்கழகம். அந்த கல்வி அறிவு எனக்கு சுத்தமாக கிடையாது. இது முதலாவது எனக்கு ஒரு பெரிய தடையாக இருந்தது. இரண்டாவது, வங்கியில் உயர்ந்த வேலையில் இருக்கும் ஒரு மனிதனுக்கு இப்படி ஒரு பல்கலைக்கழகம் அவசியமா என்ற ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி. நீங்கள் என்னதான் ஆண்டவர் சொன்னார் என்று சொன்னாலும் அதை நம்புவதற்கு மிக கடினமாகத்தான் எல்லாருக்கும் இருந்தது. மூன்றாவது, பண கஷ்டம். பல கோடிகள் வேண்டும். ஆகவே இந்த மூன்று விதத்திலும் நான் அதிகமான கஷ்டங்களை அனுபவித்தேன். என்றாலும் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் பல நாட்கள், பல மணி நேரங்கள் உணவு அருந்தாமல் உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுவேன். அப்பொழுது அருமை ரட்சகர் எனக்கு ஒவ்வொரு காரியத்தையும் பற்றி சொல்லுவார். அவர் சொல்ல சொல்ல நான் செய்து கொண்டே வந்ததினால் எனக்கு இந்த கஷ்டங்கள் ஒரு பெரிதாக தோன்றவில்லை. அவர் பேசாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு பல்கலைக்கழகம் இருக்க